ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஆமென். அற்புதம் இன்றைக்கு இல்லை, அற்புதம் நாளைக்கு. இன்றைக்கு என்ன வேணும்? பரிசுத்தம். இதான் சரியான போதனை. இந்த போதனை எப்படி யோசுவாவால் சொல்ல முடிஞ்சு அப்படின்னு சொன்னால், 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 8வது வசனம். இரவும் பகலும் பைபிள் வாசின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. இரவும் பகலும் பைபிள் வாசித்தா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய உபதேசம் சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. காப்பி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்காக மெனக்கிட்டு எங்கெல்லாமும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இரவும் பகலும் நியாய